நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. பிள்ளையார் பட்டி கணபதியே, பிழைகள் பொறுக்கும் குணநிதியே. அடியவர் அழைத்தால் வந்திடுவாய், அமைதியை அவர்க்கு தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. காலத்தை மாற்றிடும் கற்பகமே, கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே. காலத்தை மாற்றிடும் கற்பகமே, கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே. கண்களில் பெருகுது நீரூற்று, உன் கருணையினால் அதை நீ மாற்று. ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. சங்கரன் மகனே கணபதியே, சங்கடம் தீர்க்கும் விநாயகனே. சங்கரன் மகனே கணபதியே, சங்கடம் தீர்க்கும் விநாயகனே. சந்ததமெல்லாம் உன்னை தொழுவோம், நல்ல சந்ததியை நீ தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. குளத்தின் கரையினில் வீற்றிருப்பாய், கோபுர வாசலில் கொலுவிருப்பாய். குளத்தின் கரையினில் வீற்றிருப்பாய், கோபுர வாசலில் கொலுவிருப்பாய். குன்றாத வளத்தினை தந்திடுவாய், என் குறைகளை நீக்கி வாழ்வழிப்பாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. மன்றினில் ஆடும் ஈசனுக்கு மகனாய் தோன்றி வந்தவனே. மன்றினில் ஆடும் ஈசனுக்கு மகனாய் தோன்றி வந்தவனே. மனக்குறையெல்லாம் போக்கிடுவாய், மங்கள வாழ்வினை தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே,
ஆறுமுகன் சகோதரனே. திருமணமாக கண்ணியர்க்கு திருமண மாலை தந்திடுவாய். திருமணமாக கண்ணியர்க்கு திருமண மாலை தந்திடுவாய். திருவடி தொழுதிடும் அடியவர்க்கு திருவருள் புரிந்து துணையிருப்பாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே.
தரணி போற்றும் தஞ்சையின் தனி அடையாளமாய், தன்னிகரற்ற தரத்தின் உறைவிடமாய், தன் ஒவ்வொரு புதிய முயற்சியையும் சீரோடும் சிறப்போடும் செய்து வரும் PLA குழுமத்தின் மற்றும் ஒரு பிரம்மாண்ட தொடக்கம்தான் இன்று. இரு குடும்பங்கள் இணைந்து, இரு மனங்கள் பிணைந்து, வாழையடி வாழையாய் வளரப்போகும் மணமக்களின் பொன்னான நிகழ்விற்கான ஒரு பிரம்மாண்ட களத்தை, வசந்த விழாக்களுக்கான ஒரு வசதியான இடத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது நம் PLA நிறுவனம். PLA அலமேலு மஹால் வெட்டிங் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் மற்றும் PLA ரெசார்ட் சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய MP அவர்கள் திரு GKV ஐயா அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டல்களோடு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிட்டி யூனியன் வங்கியினுடைய MD மற்றும் CEO திரு என் காமகோடி ஐயா அவர்களையும் மற்றும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய உறவுகளையும் நட்புகளையும் பெரியோர்களையும் பேரன்போடு வரவேற்பதில் பெருமை கொள்கிறது PLA நிறுவனம். இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு. விளக்கேற்றி வைக்கிறோம், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும், நடக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனை இசை வழியாக வணங்குகிற தருணம் இது. இறைவணக்க பாடலை பாட சோலை முத்துக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பொம்ம பொம்ம தா தைய தைய நக்கு தின்னாக்கு நக்கு திம்பஜன் கரே உத்தமித நக்ருதே மிதிதாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. பொம்ம பொம்ம தா தைய தைய நக்கு தின்னாக்கு நக்கு திம்பஜன் கரே உத்தமித நக்ருதி மிதிதாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. திம்மி தரிகிட தித்தி தாள திம்மிக்கின தாக்கிருத தளத்தவோடுதாம். திம்மி தரிகிட தித்தி தாள திம்மிக்கின தாக்கிருத தளத்தவோடுதாம். உதமித நக்ருத மிதிதாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. அபர்வாசுகள் கரம்பாஜி தியகே நாம் சதுர்கணராஜா. தாள மந்திர பகூதாம் சத் சுரமண்டலக்கி சுரபாஜா. பொம்ம பொம்ம தா தைய தைய நக்கு தின்னாக்கு நக்கு திம் பஜன் கரே உத்தமித நக்ருதே மிதிதாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. வேணுவாசரே அமிர்த குண்டலிக்கு தாரி தருகிட தபாக்கஜா. நாரத தும்புரு வைணவஜாகே நாரத கணமே உபசஞ்சா. திம்மி தருகிட தித்தி தாள திம்மிக்கின தாக்கிடுத தளத்தவோடுதாம். உத்தமித நக்ருதி மிதிதாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. அவர் வாசுகள் கரம்பாஜிதி திமி 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 மிருதங்கா. நவாப் சாரங்கி சித்தாரி கிணறி அவர் பாசுகள் முகசிந்தா. பொம்ம பொம்ம தா தைய தைய நக்கு தின்னாக்கு நக்கு திம் பஜன் கரே உத்தமித நக்ருதி மிதிதாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. தை தை கணபதி நாம் சதா. இனிய குரல் வழியே இறைவனை அழைத்த உங்களுக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை.
தஞ்சை மண்ணில் PLA என்ற பெயர் தெரியாதவர் இருக்க முடியாது. அந்த வகையிலே தொழிற்துறையின் எவரெஸ்டாக இருப்பது இவருடைய சிறப்பு என்றால், அந்த நிலையிலும் கூட எளிமையாக இருப்பதே இவரின் பெரும் சிறப்பு. தன்னுடைய கனவு திட்டத்தை நிறைவேற்றிய களிப்போடும் கூடவே கண்ணியத்தோடும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய PLA நிறுவனத்தின் உரிமையாளர், இந்த பிரம்மாண்ட மண்டபத்தினுடைய உரிமையாளர் PLA சிதம்பரம் ஐயா அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். என்னை ஈன்றெடுத்த தாயே, எழிலா தொழில் தமிழே, ஆன்றோர் நாவில் ஆடி வரும் பொற்றுரரே, உன்னையும் தமிழ் மொழியையும் என்னுடைய மக்கள் தலைவர் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த அருமையான திறப்பு விழாவிற்கு வருகை தந்து இதை திறந்து வைத்திருக்கக்கூடிய என்னை பொறுத்தவரை எனக்கு மூப்பனார் ஐயாவுடைய குடும்பம்தான். இந்த தஞ்சையிலே நான் வந்து கிட்டத்தட்ட 46 ஆண்டு காலம் ஆகின்றது. 46 ஆண்டு காலத்திலே எனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்த குடும்பம் ஐயாவுடைய குடும்பம். அதை நான் என்றுமே மறக்க மாட்டேன். அதற்காகத்தான் மக்கள் தலைவர் ஐயா அவர்கள் இருக்கும் வரை என்னுடைய புதல்வியுடைய திருமணங்கள் அத்துணைக்கும் வந்திருக்கிறார்கள். ஓரியண்டலுக்கு எத்தாப்பில் ஒரு உள்ள காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா ஐயா தான் திறந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அது எப்போவுமே ஐயா, என்னுடைய சின்னையா தான் எனக்கு ரொம்ப பாசமும் என் மீது பரிவும் உள்ளவர். அதைப்போல் அதை தொடர்ந்து தலைவர் ஐயா GK வாசன் ஐயா அவர்கள் என்னுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறப்பு விழாவிற்கும் இங்கே வந்து இதை சிறப்பாக என்னுடைய ஹோட்டல் நான் கட்டியிருக்க கிட்டத்தட்ட ஒரு 7 ஹோட்டலையும் ஐயா தான் திறந்து வச்சுருக்காங்க. அதனால தான் எல்லோரும் நினைக்கலாம் என்ன மூப்பனார் குடும்பமாக இன்விடேஷனில் இருக்குது. அவங்க தான் எனக்கு தஞ்சை மாவட்டத்தில் மிக்க பக்கபலமாக இருக்கிறாங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக நான் இன்னொன்று மறக்க முடியாது, எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, என்னுடைய அன்பு சகோதரர் பழனியப்பன் வந்திருக்காரு, என் சகோதரெலாம் வந்திருக்கோம். நாங்கள்லாம் சிட்டி யூனியன் பேங்கில் கிட்டத்தட்ட 46 ஆண்டு காலமாக அவர்களோடு இருந்து கொண்டிருக்கிறோம்னா அதில் வேறு ஒன்றும் மாற்றம் இல்லை. எங்களுக்கு எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அதுவும் அவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய ஐயா நாராயணன் அவர்கள், நான் கும்பகோணத்தில் எனக்கு கிளையே கிடையாது, ஐயா தான் ஒரு இடத்துல பிடிச்சி ஐயா தான் திறந்து வச்சாங்க. அதுவும் அவங்க ராசிக்காரன் இன்றைக்கி மிக நல்ல முறையில் அங்கே மருந்து மொத்த வணிகம் ஹோட்டல் நடந்துகிட்ருக்கு. ஹோட்டலில் வந்து ஐயா திறந்து வச்சாங்க, அது மெடிக்கலை வந்து அவங்க திறந்தாங்க. அதனால் இன்றைக்கி காமகோடி சாரை கூப்பிட்ருக்கோம்னா சிட்டி யூனியன் பேங்க் மேலே நான் லோனும் அவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒன்று ஏதோ PLA கடன் வாங்காமல, கடன் வாங்கி தான் கட்டுறேன். அதனால் இதெல்லாம் நல்லா ஓடினா தான் நான் திருப்பி கடனை கட்ட முடியும். அதுக்காக காமகோடி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைக்கி எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சுரேஷ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதேபோல் தமிழ்நாடு பஸ் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் செயலாளராகவும் பொருளாளராகவும் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பேருந்து தொழிலை எங்களையெல்லாம் காப்பாற்றி கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் தங்கராஜன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா சுதாகர் ஐயா வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னோடலாம் ரொம்ப அன்பாகவும், நானும் அண்ணனும் ரோட்டரி கிளப்பில் ஒன்றா ஒரே கிளப் மெம்பராக இருக்கோம். அவங்க வந்து வந்திருக்காங்க, அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய மித்துன் மூப்பனார் ஐயா, சந்திரசேகர் மூப்பனார் ஐயாவுடைய புதல்வர், அவர் வந்து ரொம்ப பாசமாக இன்றைக்கி ஐயாவுக்கு பக்கபலமாக வாசனையாவுக்கு இருக்காருன்னா அதற்காகவும் இந்த இன்றைக்கி சந்திரசேகர் ஐயாவை கூப்பிட்டுருந்தவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அவர் வந்திருக்க ஐயா அவர்களுக்கு என்னுடைய வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக பிளாசம் பள்ளியினுடைய தாளாளரும் என்னை தஞ்சையிலே ரோட்டரியிலே அறிமுகப்படுத்தி எனக்கு இந்த மாதிரி மேடையிலலாம் பேசுகிறேன்னா அண்ணன் வந்து ரோட்டரியில் எனக்கு பல இதில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க என்னுடைய குடும்பத்தில் என்னை ஒருத்தராகவும் நானும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கேன். அவர்களையும் அழகப்பன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல் இங்கே வருகை தந்துள்ள MLA வந்து எங்கள் தமிழ் மாநில காங்கிரஸில் நான் அவருக்கு முன்னாடியே
இந்த கட்சியில் இருக்கேன். ஆனால் அவரும் நானும் ஒன்றா டென்னிஸ் விளையாண்டு அவர் காலேஜ் படிக்கிறதுலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காட்டி அண்ணனுக்கு 4 தடவை அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்னொரு தடவை நிச்சயமாக கிடைக்கும். அதற்காக எம்எல்ஏ அவர்களையும் வருக வரவேற்கிறேன். அவருடைய அன்பு சகோதரர் என்ஆர் நடராஜன் அவர்கள், அவர்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அவர்களையும் வருக வரவேற்கின்றேன். இன்று கீழே அமர்ந்திருக்கின்றார் தன்னடக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தர்மராஜ் வந்து எங்கள் இயக்கத்துக்கும் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் செயல்படுவார். எங்களுடைய தொழிலுக்கும் செயல்படக்கூடிய அன்பு சகோதரர் தர்மராஜ் அவர்களையும், அதை போல் மரியாதைக்குரிய இன்றைக்கு மையப்ப செட்டியார் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கும், அதை போல் மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், எங்களுடைய நகரத்தார் பெருமக்கள், என்னோடு வாணிகம் செய்யக்கூடிய பெரியவர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய ரோட்டு நண்பர்கள், எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸினுடைய மாவட்ட தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் என்னுடைய இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். என்னை இந்த நான் வந்து இது என்னுடைய நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து இன்றைக்கி பண்ணுறேன்னா என்னுடைய எல்லாரும் பிஎல்ஏ அலமேலு என்னுடைய திருவையார் பேர்னு நினச்சிக்குவீங்க. இல்லை, என்னுடைய அம்மா பேர் அலமேலு பேர்லையும், அதே சமயத்தில் என்னுடைய மனைவியும் அலமேலு, என்னுடைய புதல்வியும் என்னுடைய பெரிய பொண்ணு பேரும் சுஜி என்ற அலமேலு, கடைசி பொண்ணு பேரும் அலமேலு. ஸோ பிஎல்ஏ அலமேலுன்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்காகவும் அதே சமயத்தில் நாங்கள் தஞ்சையில் ஒரு நல்ல எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டாக செய்யணும்னு இதை எடுத்து செஞ்சோம். இதுக்காக என்னுடைய மாப்பிள்ளைங்க, என் மாப்பிள்ளை 3 பேர் என் பையங்க தான். அது யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 68 வயசு ஆயிடுச்சு. அவங்க தான் இன்றைக்கி இந்த பிஎல்ஏ நிறுவனத்தை இந்த அளவுக்கு மேலே கொண்டு போயிட்டுருக்காங்கன்னா 3 பேர் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்காக திரு தேனப்பன் அவர்களுக்கும், குமார் கண்ணன் அவர்களுக்கும், அருண் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய சம்பந்தி திரு எஸ்பிஏ அண்ணாமலை என்னுடைய அத்தான் அவர்கள், அதுபோல் ஏஆர் அண்ணாமலை அவர்கள், கரூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் பழனியப்பன் அவர்கள், இன்னும் யாராவது என்னுடைய சகல பழனியப்பன் வந்திருக்காங்க. அவங்க ரத்னா குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய மேனேஜிங் டைரக்டர். அவர் நிறைய ஹோட்டல்ஸு ஃபார்மெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, நிச்சயமாக இது பார்த்திங்கன்னா ஒரு 1300 பேர் உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி ஹால். அடுத்தது இதுக்கு மேலே ஒரு 8-7 ரூம் இருக்குது இதுக்கு கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்கு. அது மாதிரி ஃபோட்டோ ஷூட் ஏரியான்னு சொல்லி ஒரு இடத்த செட் பண்ணி அதில் நிறைய ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி உள்ள ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்கோம். முன்னாடி ஒரு காரிடர் 25க்கு 200 அடியில் மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு காரிடர் ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். அந்த சைடு டைனிங் ஹால் லீஃப் சர்வீஸ் 250 பேர் அட்டை சாப்பிட்றோமோ, இன்னொரு 500 பேரும் லீஃப் சர்வீஸாகவும் போடலாம், பஃபேயாகவும் போடலாம், லைவ் கவுண்டராகவும் வச்சுருக்கலாம். அதில் மீட்டிங் நடத்தலாம், ரிசப்ஷன், நிச்சயதார்த்தம் நடத்தி, இது இல்லாமல் இந்த மண்டபம் இல்லாமல் அதை மட்டும் கூட ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு லான், அது இன்னும் ஸ்டேஜ் மட்டும் ரெடியாக இருக்குது, இன்னும் லான் ரெடியாக லேண்ட்ஸ்கேப் பண்ணலை. அது வந்து ஈவினிங்கில் ரிசப்ஷனுக்காக லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்கோம். இது வந்து இதில் கார் பார்க்கிங் ஒரு 250லேருந்து 275 கார் நிறுத்தலாம். அடுத்தது இந்த பிள்ளையார்பட்டி பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவர் பக்கத்தில் ஒரு இடமும் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு 150-200 கார் நிறுத்தலாம். மேலே ஹைடென்ஷன் ஒயர் போது எங்கள் இடம் தான், நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கணுன்னு வச்சு கொடுத்துருக்காரு. அதுவும் கேட் போட்டு வச்சுருக்கோம், அதுலேயும் நிறுத்தலாம். அதுபோல் ரெசார்ட் செப்பரேட். ரெசார்ட்டில் வந்து 6 காட்டேஜ் 12 பெட்ரூம் வச்சுருக்கோம். அதில் ஸ்விம்மிங் பூலு, ரெஸ்டாரண்ட்டு, சின்ன மீட்டிங்கு, அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் எல்லாம் வைக்கிற மாதிரி அதையும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அது கொஞ்சம் இன்னும் வேலை முடியல, இன்னொரு 3 மந்த்ஸில் முடிஞ்சிடும். இத்தனைக்கும் நான் என்னுடைய வளர்ச்சிக்கு தஞ்சை நகரம், தஞ்சை மாவட்ட மக்கள் தான் காரணம். ஆகவே தஞ்சை மக்களை என்றுமே நான் மறக்க மாட்டேன். எனக்காக என்னோடு இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய மீண்டும் ஒரு முறை தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வருக என்ற வரவேற்பை. அடுத்ததாக நெகிழ்வுரை. இதை நெகிழ்வுரை என்று சொல்வதா அல்லது மகிழ்வுரை என்று சொல்வதா அப்படின்னு தெரியலை. ஏன்னா பிஎல்ஏ ஐயா அவர்களின் உழைப்பை, வளர்ச்சியை பிறந்தது முதலே கூடவே இருந்து பார்த்தவர். தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தன் தந்தையை சான்றோன் என கேட்ட ஒரு மகளாக
பெருமிதத்தோடு மட்டற்ற மகிழ்வோடு இங்கே வந்திருக்கக்கூடிய PLA ஐயா அவர்களினுடைய இளைய மகள் விஜி குமார் அவர்களை நெகிழ்வுரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். மாண்புமிகு பெரியோர்கள், அன்பு உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கம். இன்று இந்த இனிய தருணத்தில் களிமணியை கூட நடனம் ஆட வைத்த இந்த தஞ்சை மண்ணில் PLA அலமேலு மஹால் உங்கள் முன்னிலையில் திறக்கப்படுவது எங்களுக்கு அளவிட முடியாத பெருமை. இந்த மஹால் ஒரு கட்டிடம் மட்டும் அல்ல, இது ஒரு மகனின் தாய்க்கு அளித்த மௌனமான மரியாதை. ஐ ரிப்பீட், ஒரு மகனின் தாய்க்கு அளித்த மௌனமான மரியாதை. எனது ஐயா PLA அண்ணாமலை செட்டியார் 1950 சரியாக 76 வருடங்களுக்கு முன்பு வைத்தீஸ்வரன் கோயிலில் PLA ரைஸ் மில் துவங்கினார். தொழிலில் விரிவாக்கம் செய்து 960 நம்பர் காரில் தினமும் ஒரு ஊருக்கு சென்று வந்தார்கள். அப்பொழுது என் அப்பத்தால் PLA அலமேலு இந்த குடும்பத்தின் முதுகெலும்பாக அவர் நின்றார். இந்த குடும்பத்தை உருவாக்கியது என் ஐயாவின் உழைப்பும் என் அப்பத்தாளின் மதிப்புகளும். அந்த அடித்தளத்தின் மேல் என் அப்பா ஒரு கனவை கட்டத் தொடங்கினார். சில நேரம் ஒரு சின்ன கேள்வி ஒரு புதிய பாதையை திறக்கும். அப்படி ஒரு கேள்விதான் எங்கள் முதல் மஹால் PLA சிதம்பரம் மஹாலில் ஒரு முறை ஒரு நல்வாழ்த்தாளர் கேட்டார், இங்கே இன்றைக்கு 100 பேர் கூடியிருக்காங்க, இது எப்போ ஆயிரக்கணக்கான பேராக மாறப்போகுதுன்னு. அந்த கேள்வி என் அப்பாவின் மனதில் ஆழமாக பதிந்தது. மை ஃபாதர் தாட், என் கனவை இந்த கேள்வியின் மூலமாக நிறைவேற்ற முடியுமா என்று. எங்கள் அப்பா திட்டமிட்டார், பொறுமையாக காத்தார். உழைப்புக்கு எடுத்துக்காட்டு, அதிகமாக பேசாதவர் எங்கள் அப்பா. முடிவெடுப்பதில் விவேகம், முடிவு எடுத்த பின் வேகம். அவர் கனவுகளை அமைதியாக சுமந்து உழைப்பால் உருவாக்கினார். இன்று எங்கள் அப்பத்தாவின் பேரில் இந்த கனவு மற்றும் அந்த கேள்வி ஒரு பிரம்மாண்டமான அடையாளமாக உங்கள் முன் PLA அலமேலு மண்டபமாக நிலைத்து நிற்கிறது. இந்த பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்கள் 3 மருமகன்கள், அப்பாவுக்கு மருமகன்கள் அல்ல, மகன்கள் போல் நின்று ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு சிரமத்திலும் அப்பாவோடு தோளோடு தோள் நின்றதற்காக ஒரு தந்தையாக அவர் பெற்ற பெருமை அளவிட முடியாதது. அப்பா, இது உங்கள் கனவு, ஆனால் இது இன்று எங்கள் பெருமை. PLA அலமேலு மஹால் வரும் காலங்களில் பல குடும்பங்களின் சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்ல தொடக்கமாக, நல்ல நினைவுகளாக அமைய வேண்டுகிறோம். இந்த பயணத்தில் எங்கள் அம்மாவின் துணையும் உறவினர்களின் ஆதரவும், நண்பர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரின் ஊக்கமும் மிக முக்கியமானது. அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். சார், நான் பேசுகிறப்போ ஒன்று சொல்ல விட்டேன். இதை உருவாக்கி கொடுத்த ஆர்கிடெக்ட் அரவிந்தன் சாருக்கு எங்கள் குடும்ப சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய எல்லா பில்டிங்குமே அவங்க தான் பண்ணாங்க. இது ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அவர்களுக்கும் திரு இன்ஜினியர் சுப்பிரமணியம் அவருக்கும், செங்குட்டுவன் என்னுடைய இதுக்கு கடைசி வரை நின்று செஞ்சு கொடுத்த செங்குட்டுவன் மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. கனவாய் தோன்றி ஒவ்வொரு கல்லாய் உயர்ந்து இன்றைக்கு கட்டிடமாய் பிரம்மாண்டமாய் வீற்றிருக்கிறது இந்த PLA அலமேலு திருமண மண்டபம். பொதுவாக பிரம்மாண்டம் என்றால் புதுமையில்தான் செய்ய முடியும் என்கிற ஒரு பொது பார்வை இருக்கிறது. ஆனால் பழமையிலும் பிரம்மாண்டத்தை செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல சிறப்பம்சங்களை இதை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நவநாகரிக உலகத்திற்கு ஏற்றமாறு ரெசார்ட் என்கிற ஒரு அமைப்பை இங்கே ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அந்த ரெசார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையையும் நம்முடைய பழமையையும் பாரம்பரியத்தையும் நிறைவு கூறும் வகையிலே கீற்றோலை அமைந்த ஒரு குடிசை போல வடிவமைத்திருக்கிற ஐயா அவர்களுக்கு, அவர்களுடைய பாரம்பரியத்திற்கு நம்முடைய பாராட்டுதல்களையும், அதனை ஏற்படுத்தி கொடுத்த பொறியாளர் குழுவுக்கு நம்முடைய பாராட்டுதல்களையும் தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சரி இப்படி பழமையையும் பாரம்பரியத்தையும் இங்கே காட்டியிருக்காங்க அப்படின்னா, ஐயா அவர்கள் இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு.
ஏன்னா திருமணம் முடிஞ்சாலும் சரி, திருமணத்திற்கு முன்பும் சரி, நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு அங்கே இங்கேயும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அலைய வேண்டான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஷூட் என்றும் இன்ஸ்டாகிராம் ஜோன் என்றும் ஒரு அமைப்பை இந்த இடத்திலேயே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி பழமையும் புதுமையும் கலந்த ஒரு பிரம்மாண்டமாக இந்த மண்டபம் இருக்கிறது. ஐயா அவர்கள் சொன்னது போல கீழே இந்த மண்டபத்திலே 1300 பேர் அமரக்கூடிய வசதி, டைனிங் ஹாலில் ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்டோர் உண்ணக்கூடிய வசதி, மீட்டிங் ஹால், அவுட்டோர் இன்டோர் கேம்ஸ், ஸ்விம்மிங் பூல் என்று தஞ்சையில், திருச்சி இது தொடர்பான சுற்றுவட்டார பகுதிகளில் எங்கும் இல்லாத ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஐயா அவர்கள் இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறார். அதற்கெல்லாம் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிற வகையிலே இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் எங்களுடைய பேரன்பையும் தெரிவித்து கொண்டு இந்த விழாவிற்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்து வாழ்த்துரை வழங்க இருக்கிற பெரியோர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கிறேன். முதலாவதாக பஸ் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷனுடைய செயலாளர் திரு டாக்டர் தர்மராஜ் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பிஎல்ஏ ஐயா அவர்கள் இவரை பற்றி குறிப்பிட்ட போது எல்லாமும் கடந்து எனக்கு ஒரு நல்ல ஆலோசகர், பல ஆண்டு கால குடும்ப நண்பர், என்னுடைய வளர்ச்சிக்கு எப்போதும் உறுதுணையாக நிற்பவர் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தர்மராஜ் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மக்கள் தளபதி ஐயா அவர்களே, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய சுரேஷ் ஐயா அவர்களே, சிட்டி யூனியன் பேங்கின் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் திரு காமக்கோடி அவர்களே, தமிழ்நாடு பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் கே தங்கராஜ் அவர்களே, பிளாசம் ஸ்கூலின் உரிமையாளர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரங்கராஜ் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சுதாகர் ஐயா அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மிதுன் மூப்பனார் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் PLK பழனியப்பன் அவர்களே, திரு தமிழ் மாநில காங்கிரசின் செயற்குழு உறுப்பினர் அண்ணன் நடராஜன் அவர்களே, எல்லாத்துக்கும் மேலாக PLA குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும், இங்கு வந்திருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். PLA அண்ணனை பற்றி சொல்லணும்னா வெரி சிம்பிளாக சொல்லிடலாம். A man of simplicity, a down to earth person, and not only that, a very hard working person. It not only goes with Mr. PLA Chidambaram, it also covers Mr. PLA Palniyappan Kanagannan as well as PLA Subbannan. All three of them, a very, very humble person. In fact, I used to wonder, அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எவ்வளோ பெரிய இதில் இருந்துட்டு எவ்வளோ காமாக இருக்காங்க, எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கன்னு எனக்கு தோணும். It's mainly because, so whatever business they have started, their business empire is growing day by day. It's mainly because of the anugraham of Lord Muruga, which they worship continuously at Palani. In fact, it's mainly because of that. கடவுளோட அனுகிரகம் மட்டுமல்ல, அவங்களுக்குன்னு ஒரு தனி ராசி உண்டு. அந்த ராசி மட்டுமல்ல, எப்பொழுதும் அண்ணன் PLA சிதம்பரம் அவர்கள் சொன்னது போல் எங்கு எந்த நிறுவனத்தை தொடங்கினாலும் மதிப்புக்குரிய மக்கள் தலைவர் பெரியய்யா அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார்கள். அவர்களின் ராசி தொடரும், எப்பொழுதும் அவர்களின் ஆசி உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அதற்கப்புறம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது சின்னையா ஐயா GRM அவர்கள் எப்பொழுதும் அண்ணன் கூட இருப்பார். இன்ஃபேக்ட் என்னை ஃபஸ்ட் டைம் அண்ணன் தான் கூப்பிட்டு வந்து சின்னையாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி, அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதற்கப்புறமாக எப்பொழுதும் எந்த பிஸ்னஸ் தொடங்கினாலும் சரி, எந்த பில்டிங் ஓப்பன் பண்ணாலும் சரி, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மக்கள் தளபதி ஐயா வாசன் அவர்களை கூப்பிட்டு தான் அதை தொடங்கி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, எப்பொழுதும் எங்கள் கூட இருக்கும் ஐயா சுரேஷ் ஐயா அவர்களும் இதற்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் எதனால சொல்கிறேன்னா, ஐயா தொடங்கி வச்சதில் ஒரு பெரிய ராசி உண்டு.
பெரியய்யாவாக இருக்கட்டும், சின்னையாவாக இருக்கட்டும், மக்கள் தளபதியாக இருக்கட்டும், அந்த ராசி அண்ணனுக்கும் அண்ணன் குடும்பத்தாருக்கும் எப்பொழுதும் உண்டு என்று எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. அது மட்டுமல்ல, இது எல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த எல்லா நிறுவனத்துக்கும் தி பெஸ்ட் கஸ்டமர் அண்ட் பிக் கஸ்டமர் ஆஃப் சிட்டி யூனியன் பேங்க் இஸ் PLA குரூப். அண்ட் இன்ஃபேக்ட் த ராசியான பேங்க் ஓட MD CMD இங்கே இருக்கிறார். ஸோ அந்த ராசியும் அவர்களுக்கு சேர்ந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, டு பி வெரி ஷார்ட் அண்ட் சிம்பிள், டு பி வெரி ஷார்ட், அண்ணனை பொறுத்த வரைக்கும் very hard working person, always into business, always thinking about business, whether big or small, he is always involved in the business. That is the main reason for the success of his business empire. Now not only that, கனகண்ணனும் அப்படி தான் இருப்பாங்க, சுப்பண்ணனும் அப்படி தான் இருப்பாங்க. எப்பொழுதும் பிஸ்னஸ், எப்பொழுதும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நீங்கள் அண்ணனை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அண்ணன் வந்து எங்கள் பஸ் அசோசியேஷனோட ட்ரெஷரராக இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி எங்கள் நிதி நிறுவனத்தின் சேர்மனாகவும் MDயாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்போலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம், இப்போவும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். எப்போ வந்தாலும் மீட்டிங்க்கெலாம் வருவார் கரெக்டாக. ஆனால் எந்த நேரத்தில் மீட்டிங்லேருந்து காணா போகிறாருன்னே தெரியாது. கட்சியில் மட்டும் இல்லை, எங்கள் அசோசியேஷன்லேயும் அப்படி தான். அண்ணன் எப்போ வராரு எப்போ போகிறாருன்னு தெரியாது. அட்டெண்டன்ஸ் கரெக்டாக இருப்பார். மற்றபடி ஏன்னா he is fully tied up with the business, so always involved in the business, always thinking about the business. That was the best, that was the main reason for his success in all his business endeavors. And not only that, beyond this, I should say a few words about his son-in-laws. As he said, rightly said, அண்ணனுக்கு வந்து அவங்கெல்லாம் மாப்பிள்ளை இல்லை, son-in-law இல்லை, they are his sons. They had been so cooperative, right, whether it is Mr. Tenappan or Mr. Kumar Kannan or Arun, all of them are always with him and always sharing his responsibility. They are adhering to whatever he says, and that is one of the main reasons, along with his daughters and along with his Mrs. Alamelu, all of them had been together, and that was the reason for his success. I am sure in the years to come, he'll grow like anything, and he'll expand his business territory and his business empire with the grace of God. And I wish and pray to the Almighty God to shower him with all its blessings. Thank you one and all. Thank you. வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு PLSM அழகப்பன் செட்டியார் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை. அதற்கு முன்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தஞ்சைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய வாண்டையர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வரவேற்பும் வணக்கமும். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக PLA நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய, தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து தமிழகத்தின் அடையாளமாக மின்னக்கூடிய வங்கித்துறை வல்லுனர் திரு N. காமக்கோடி ஐயா அவர்கள் MD மற்றும் CEO ஆஃப் சிட்டி யூனியன் பேங்க் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டுள்ள நம் அனைவருடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான ஸ்ரீ G.K. வாசனையா அவர்களே, இந்த நிறுவனத்தை கட்டி காத்து நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ PLA அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, இங்கே திரளாக கூடியுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கலந்துக்கிறதுல எனக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பேசுகிற போது PLA நிறுவனங்களுக்கும் எங்கள் சிட்டி யூனியன் பேங்க்குக்கும் கிட்டத்தட்ட 45லேருந்து 50 வருஷத்துக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொன்னாங்க. இது தலைமுறைகளை கடந்து கிட்டத்தட்ட எங்கள் தந்தையார் காலத்துலேருந்து ஆரம்பித்து நான் 2வது தலைமுறை, அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலியில் அநேகமாக 3வது தலைமுறை வரையில் வந்துடுது. ஸோ இந்த ஒரு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு விழாவில் கலந்துக்கிறதுல எங்களுக்கு உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம். இந்த நிறுவனம்
வாழையடி வாழையாக மேலும் மேலும் பெருசாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஏன்னாக்க பொதுவாகவே நகரத்தார் கம்யூனிட்டியில் எல்லாத்தையும் பண்ணுறதுல வந்து ஒரு சீரோடும் சிறப்போடும் ஒரு பக்குவமாக எப்படி பண்ணணுமோ அந்த ப்ராப்பர் பிளானிங்கில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் வந்து இப்போ பிஎல்ஏ குடும்பமாக இருக்கட்டும், பிஎல்கே குடும்பமாக இருக்கட்டும், இப்போ இவங்க எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 45-50 வருஷமாக தொடர்ச்சியாக பேங்க்கில் ரிலேஷன்ஷிப்பை வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட ஒரு தொழில் நேர்த்தி. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எப்படி ஒரு பிளானிங்கோடு பண்ணி அது வந்து சிறப்பாக அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். அதனால் அதில் பண்ணி கொண்டு வராங்க. அதனால் அந்த விதத்தில் இது இன்னும் ஒரு இப்போ இதில் சொல்கிற போது சந்திரசூரியர்கள் உள்ளவரை அப்படிங்கிற மாதிரி பழைய கால ராஜா காலத்து கல்வெட்டில் வந்து ஒரு தர்மம் வளரணும் அப்படின்னா அதில் போடுவாங்கம்பாங்க. அது மாதிரி இந்த நிறுவனம் அந்த மாதிரி வளரும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அதுவும் எங்கள் சிட்டி யூனியன் வங்கியை பற்றி சொல்கிற போது ஈஸியான பேங்க், ராசியான பேங்க்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ராசி எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னாக்க அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும். பர்டிகுலர்லி எப்படி நம்ம 50 வருஷம் பிஎல்ஏ நிறுவனங்களோட தொடர்பு சொல்கிறோமோ அதை தாண்டி 75லேருந்து 80 வருஷம் கிட்டத்தட்ட இந்த பேங்க்கு தொடங்கின 120 வருஷமும் தொடர்பு இருக்கிற ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வந்து சுந்தரமா கோயில் குடும்பம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை. எத்தனை பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, நான் கொஞ்சம் ஒரு டிவியேட் பண்ணி போனோம் அப்படின்னு சொன்னாக்க காஞ்சி சங்கர மடத்தோட வரலாறை பதிவு பண்ணுற போது காஞ்சி பரமாச்சாரியார் அவர்கள் அவருடைய உரைகளை தொகுத்து தெய்வத்தின் குரல் அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கமாக இப்போ வந்து 8வது வால்யூம் வந்திருக்கு. 7 வால்யூம் முன்னாடியே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8000 பக்கத்துக்கு வந்து அதில் டாக்குமெண்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி மடம் வந்து எப்படி ரொம்ப ஒரு ஃபைனான்ஷியலி கஷ்டப்பட்ட போது தஞ்சாவூர்லேருந்து சர்ஃபோஜி மகாராஜா அவங்க இப்போ மராத்திய ராஜா பரம்பரையில் வந்து கனகாபிஷேகம் பண்ணி அந்த தங்கத்தை ப்ரொடெக்ட் பண்ணி மடத்துக்கு வந்து விவசாய நிலங்களை வாங்கி அதை வந்து ஒரு நிலையான ஒரு சந்திரமௌலீஸ்வரருக்கு வந்து நைவேத்தியம் ரெகுலராக நடக்கணுங்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணின குடும்பம் அது அப்படிங்கிறத பற்றி பதிவு பண்ணி இது வந்து வெப்சைட்லேயும் இருக்குது, டாக்குமெண்ட்லேயும் இருக்குது. அவங்க முன்னோர்கள் அந்த தர்மத்தை பண்ணினதுனால தான் அவங்களோட குடும்பமும் வாழையடி வாழையாக இன்றைக்கி நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஆர்கிடெக்ட் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து தருமாறு எம்பி ஜி.கே. வாசன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரவிந்தன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அரவிந்தன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து தருமாறு மதிப்பிற்குரிய ஜி.கே.வி. ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இந்த கட்டிடத்தை பார்த்து வியந்த வியப்பை எல்லாம் உங்கள் கரவொலிகள் வாயிலாக ஐயா அவர்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க ஃபெடரேஷன் ஆஃப் பஸ் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு பின்னுடைய பிரசிடென்ட் திரு தங்கராஜ் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இணைய விழாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, அவரை பற்றி இந்த கூட்டத்தில் ஒன்று நினைவு கூற வேண்டும் நான் கருதுகின்றேன். காரணம், ஒரு 42 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் எத்தனையோ முதலமைச்சர்களை, அமைச்சர் பெருமக்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றிருந்தாலும் அரசியலில் இப்படி கூட ஒரு மனிதர் இருக்க முடியுமா என்று என்னை பொறுத்தவரை ஒரு மிக ஆச்சரியத்தோடு பார்த்து கொள்ள கடமைப்பட்டவர் நான். நல்லவர் என்பதை மட்டும் இல்லை, ஒரு மனிதாபிமானத்தோடு அரசியலில் தான் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் அரசியலில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் முன்னுதாரணமாக வழங்குகிற ஐயாவை வரவேற்பதில் நன்றி சொல்வதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் மேடையில் அமர்ந்திருக்க அத்தனை பெரியவர்களுக்கும் காலத்தின் அருமை கருதி தனித்தனியாக விழிக்காமல் அனைவரையும், அதே மாதிரி கீழே அமர்ந்திருக்க அத்தனை பேரையும், பிஎல்ஏ குடும்பத்தினுடைய உறவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதலில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
பிஎல்ஏ சிதம்பரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். நல்ல உழைப்பாளி. ஏறத்தாழ ஒரு 30-35 ஆண்டு காலமாக என்னோடு நெருங்கி பழகக்கூடியவர், குடும்பத்தோடு பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றவர். அவர் ஏற்கனவே நம்ம தர்மராஜ் சொல்லியது போல் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் அட்டண்டன்ஸ் போட்டுருவார். ஆனால் அவர் ஆள் எங்கே இருக்காரு தான் கண்டுபிடிக்க முடியாது. சில சமயத்தில் எனக்கு கோபம் வந்து கூட நான் சொல்லிடுறேன், ஃபோனை பிடிக்குவேன்னு சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அவரே தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுத்து அத்தனை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடையவர். அவருடைய உழைப்புக்கு நிச்சயமாக அனைவரும் தலைவணங்க வேண்டும். அவர் தொடங்கிய அத்தனை வியாபாரங்களும் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் அவர் நீண்ட ஆயுளோடும் இன்னும் பல தொழில்களை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு பஸ் உரிமையாளர் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க திருமகள் பத்திரிகை ஆசிரியர் ரோஜா வள்ளிக்கண்ணு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த மாலை பொழுதில் இந்த அருமையான ஒரு விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அருமையான விழா. என்னை நிறைய பேருக்கு தெரியாது, செட்நாடில் நகரத்தார்களுக்கு தெரியுமே தவிர இங்கே தஞ்சாவூரில் நிறைய பேருக்கு தெரியாது, அறிமுகம் இல்லாத ஒரு நபர். ஆனாலும் வாழ்த்துரைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு நகரத்தார் சமூகம் பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகரத்தார் திருமகள் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். சில பேருக்கு தெரியும் நான் ரோஜா முத்தையாவோட டாட்டர்னு. இன்றைக்கி இந்த திறப்பு விழா மிக அருமையாக சரியான நேரத்தில் சரியான நபர்களால் துவங்கப்பட்டிருக்கிறது. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் என் அன்பான வணக்கம். இந்த விழாவிற்கு என்னை அழைத்த போது அலமாச்சி அவர்களின் தோழியாக அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு முன்பாக அவரது தந்தையார் முத்துராமன் செட்டியார் அவர்களின் மானசீகமான மகளாக நான் இருந்திருக்கிறேன் என்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் இந்த பத்திரிகையை ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயமாக இருந்தது. எப்படி ஹெவி காம்படிஷன், எப்படி இந்த பத்திரிகையை நடத்த போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க தான் ரொம்ப ஊக்கம் கொடுத்து என்னுடைய ஒவ்வொரு எழுத்தையும் வாசித்து தலையங்கத்தை படிச்சுட்டு உடனே ஃபோன் பண்ணி என்னைய வாழ்த்தக்கூடிய ஒரு நபர். அவரது இல்ல விழாவில் கலந்து கொள்கிறேன் என்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த விழா ஒரு அருமையான நபரால் துவங்கப்பட்டிருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமண மண்டபம் ஒரு அருமையான நபரால் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அரசியலில் பார்க்குறோம், ஒரு கவுன்சிலராக இருந்தால் கூட முன்னாடி காரு பின்னாடி காரு, அத்தனை ஆர்ப்பாட்டம், இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு முன்னாடி பேசின ஒரு நபர் சொன்னாங்க, எந்த ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்கில் இருந்தப்போ கூட எந்த எதிர்கட்சியால் கூட எந்த சர்ச்சைக்கும் ஆளாக்கப்பட முடியாத ஒரு நபராக இருக்கக்கூடிய நமது ஐயா ஜி.கே. வாசன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த அரசியல்வாதி, ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நபரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறது, களிமண்ணை கூட நடனமாட வைத்த இந்த தஞ்சை மண் என்று என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டிருக்கேன். இதை அப்படி இந்த தஞ்சை மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு. நல்ல 4 போகமும் விளையக்கூடியது, நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய ஊர், நல்ல நீர்நிலைகள் உள்ள ஊர் என்பதையும் தாண்டி
இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஊருக்கு உண்டு, இந்த மண்ணுக்கு உண்டு. அதான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. எவ்வளோ சாய்ச்சாலும் திருப்பி எழுந்து நிற்கும். அதே வேகத்தில் எழுந்து நிற்கக்கூடியது இந்த தலையாட்டி பொம்மை. அந்த மாதிரி வலிமையும் உறுதியும் கொண்டவர்கள் இந்த தஞ்சை மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். அவர்களுடன் இணைந்து எங்கள் நகரத்தார்களும் இங்கு வந்து தொழில் செய்து அவ்வளவு வலிமையும் உரிமையும் பெற்று உறுதியும் பெற்று ஒரு சிறந்த வல்லுநர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு பெருமை. நான் ஒன்றுன்னா சொல்கிறப்ப என் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேன், இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும்னு. ஆனால் முன்னாடி வந்தவங்க எல்லாரும் அதை இதையும் சொல்லிட்டாங்க. இந்த பிஎல்ஏ சிதம்பரம் அண்ணன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் ரொம்ப நல்லவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து தர்மரை கூப்பிட்டு சொன்னாராம், ஊரில் போய் பார்த்துட்டு வா, எத்தனை யாராவது தீயவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்துட்டு வான்னு சொன்னாங்களாம். தர்மர் போய் பார்த்துட்டு ஒரு தீயவர்களும் கெட்டவர்களும் இல்லை கிருஷ்ணான்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி துரியோதனை போய் பார்த்துட்டு, துரியோதனா நல்லவர்கள் ஊரில் இருக்காங்களா, அவங்கள பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். துரியோதனன் பார்த்துட்டு வந்து ஊரில் ஒரு நல்லவர்களும் இல்லை என்று சொன்னாராம். ஆனால் தான் மட்டும் நல்லவராக இருப்பது மட்டுமல்ல, அனைவரையும் நல்லவராக பாவித்து கொண்டிருப்பவர் பிஎல்ஏ சிதம்பரம் அண்ணன் அவர்கள். அதோட பெரிய விஷயம் அலமேலாச்சி. இந்த இன்றைக்கி வந்து பணம் பேரு புகழ் எல்லாம் இருக்குது, எல்லாட்டையும் இருக்குது இன்றைக்கி. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய தேடல், அன்பு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய தேடல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கூட்டத்தில் யாரை பார்த்தாலும் ஹாய், ஹவ் ஆர் யூ, யூ ஆர் ஸோ ஸ்வீட், க்யூட், பிரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். அதாவது சாயம் பூசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் கூட அது நாகரிகமாக கருதப்படுகிறது. ஆனால் உள்ளார்த்த அன்போடு, ஆச்சி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன முகம் சோர்ந்து போயிருக்கு, உடம்பு சரியில்லையா என்று அன்போடு விசாரிக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது அலமேல் ஆச்சி தான். அவர்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த இன்விடேஷனை பார்த்துட்டு கேட்டேன், அலமேல் ஆச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பேரில் ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொன்னேன். அச்சச்சோ இல்லவே இல்லை, இது எங்கள் ஆயா ஐயா பேர் அப்படின்னாங்க. ஆயா ஐயா பேர் அவ்வளோ மரியாதை கொடுக்கக்கூடிய குடும்பமாக இருக்கிறது. இன்னொருத்தங்க எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க மாப்பிள்ளையெல்லாம் சன்னுன்னு. உண்மைதான். அண்ணே சொல்லும் போது சொன்னாங்க, கடன் பேங்க்கில், சிட்டி யூனியன் பேங்க்கில் கடன் இருக்குது, எல்லாரும் இதை பயன்படுத்தினா தான் சீக்கிரத்தில் கடனை கட்ட முடிக்கும், லோனெல்லாம் கட்ட முடியும்னு. நிச்சயம்தான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்தப்ப இந்த மருமகன்கள், மாப்பிள்ளைகள் அல்ல, மகன்கள் எல்லோரையும் பார்த்தா அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அந்த டியூரேஷன் டைமுக்குள்ளே இந்த லோனை கட்டி முடித்து விடக்கூடிய சாத்தியத்தை அவர்களின் செயல்பாடு மூலமாக அறிகிறேன் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாழ்த்துரைக்கு முன்பாக நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து இந்த மேடையை மேலும் மேன்மைப்படுத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணசாமி வாண்டையார் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டிய தருணம் இது. திரு பிஎல்ஏ சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். நம்முடைய நன்றியை, பாராட்டுதல்களை, வாழ்த்துக்களை கரவொலி வாயிலாக நாம் தெரிவிப்போம். நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க லயன்ஸ் பிடிஜி எஸ்பிஏ அண்ணாமலை செட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பிற்குரிய ஜிகேஎம் ஐயா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, உறவினர்களே, நண்பர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 4ஆம் தேதி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சிதம்பரம் சொல்லிட்டாருன்ட்டு, நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மூப்பனார் ஐயா அவர்களை பற்றியெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பு இவருடைய சகோதரர் பழனியப்பன் அவர்கள் திருச்சியிலே ஒரு மருந்து, ஒரு இதே மாதிரி ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்து ஒரு நிறுவனத்தை கட்டினார்கள். கட்டிய பொழுது சிதம்பரத்தை பார்த்து அவர்கள்
பெரிய மூப்பனார் ஐயா அவர்கள் சொன்னார்கள், எல்லாவற்றிற்கும் என்னையே அழைத்து என்னை ஒரு தலைமை புரோகிதர் மாதிரி ஆக்கிவிட்டீர்களே என்று அவர்கள் சொன்னார்கள். அதிலே அது ஒரு நகைச்சுவையாகத்தான் சொன்னார்கள் தவிர, அந்த வகையிலே இன்றைக்கு அவர்கள் சிதம்பரம் கூறியது போல என்றைக்கும் திறப்பு விழாவிற்கு வேறு அழைப்பாளர்கள் கிடையாது, மூப்பனார் குடும்பத்தைச் சேர்ந்த அவர்கள் மட்டும்தான் என்பதை காலையிலே இந்த அரங்கத்திலே மதுரையிலே நடக்கின்ற போது நடக்கின்ற மீனாட்சி திருக்கல்யாணம் போன்று மிக ஒரு சிறப்பான ஒரு திருக்கல்யாணம் நடந்தது. காரணம் கேட்டேன். அலமேலு சொன்னார்கள், நான் மதுரைக்கு வந்து மீனாட்சி கல்யாணம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன், என்னால் முடியவில்லை, நானே இங்கு மீனாட்சி கல்யாணத்தை நடத்தி வைக்கின்றேன் என்று சொன்னார்கள். மிக அற்புதமான முறையிலே அதை சிறப்பாக இங்கே நடத்தினார்கள். அங்கு அந்த காலை வேளையிலே நான் பார்க்கின்ற பொழுது அப்பொழுதுதான் தெரிந்தது இந்த அலமேலுனுடைய ஸ்ட்ரென்த்து. இந்த ஊரிலே இவர்களுக்குள்ளே நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் நகரத்தார் சங்கமாக இருக்கட்டும், மகளிர் சங்கமாக இருக்கட்டும், இன்னறிவிலாக இருக்கட்டும், அத்தனை அவர்களுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் இங்கு வந்திருந்தார்கள். அந்த நிகழ்வு முடிந்த பிறகு அவர்கள் எல்லோரும் இங்கு லலிதா சகஸ்ரநாமம் பாடினார்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடினார்கள். மிகச்சிறப்பாக அந்த நிகழ்வு அமைந்திருந்தது. அதிலே சிதம்பரம் அவர்கள் எப்பொழுதுமே உண்மைதான் சொல்லுவார்கள், அவர்களுக்கு வேறு எதுவும் மாற்றி சொல்ல தெரியாது. இன்றைக்கு வந்திருக்க கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது சிதம்பரத்தினுடைய நட்பு வட்டாரம் எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். அதிலே அவர்கள் 48 ஆண்டுகளாக இங்கு தஞ்சையிலே இருக்கின்றோம் சொன்னார்கள். அவர்கள் 48 ஆண்டுகளாக இருக்கின்ற அவருடைய அந்த சரித்திரத்தை, அந்த இதை ஒரு கிராஃப் போட்டு பார்த்தால் இவரை பிடிக்காதவர் நிச்சயமாக ஒருவர் கூட இருந்திருக்க மாட்டார்கள். அதில் அந்த வகையிலே தன் நட்பு வட்டாரத்தை சொன்னார்கள். அவர்களுடைய வளர்ச்சி முயற்சி தளர்ச்சி இல்லாத வளர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றும் அவர்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். அவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அரசியலிலே இருந்தார்கள், முதலிலே கவுன்சிலராக இருந்தார்கள், பின்பு பார்லிமெண்ட் எலெக்ஷனிலே நின்றார்கள், பின்பு சட்டசபை மன்ற தேர்தலில் நின்றார்கள். எல்லாவற்றிலும் அவர் வணிகர் சங்கத்திலே இருந்தார்கள், அது மாதிரி மோட்டார் வாகன சங்கத்தில் இருந்தார்கள், ரோட்டரி கிளப் சங்கத்தில் இருந்தார்கள், நகரத்தார் சங்கத்தில் இருந்தார்கள். இங்குள்ள அமைப்புகள் அத்தனையிலையும் அவர்கள் பொறுப்பு வைத்திருக்கின்றார்கள். இதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் எந்த அமைப்பிலும் தனது பொறுப்பை தேடி செல்லவில்லை. அமைப்பே அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய செயலை விரும்பி ஏற்றுக்கொண்டதுதான் இதற்கு உதாரணமாக என்று சொல்ல வேண்டும். அதில் அந்த வகையிலே இந்த திருமணம் மருதனுடைய வாழ்க்கையிலே 3 முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று பிறப்பு, அது அவனுக்கு தெரியாது. இன்னொன்று அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற திருமண நாள். அந்த திருமண நாள் தான் ஒருவராக இருந்த பொழுது இருவராக மாறுகின்ற அந்த திருமண நாள். அந்த திருமண நாள் இருக்கின்ற மண்டபம் இந்த PLA அலமேலு திருமண மகாளி என்று சொன்னால், அவர் ஒரு இடத்திற்கு கிட்டத்தட்ட 60 திருமணங்கள் நடக்கலாம். 10 ஆண்டுகள் இருந்தால் 600 திருமணங்கள் நடக்கலாம். ஒரு 1000 திருமணங்கள் நடக்கின்ற பொழுது எல்லோருக்கும் இன்பமாக இருந்திருக்கும். எப்படி ஒரு மண்டபத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே எது ஒரு மறக்க முடியாத சம்பவமாக இருக்கும் என்றால் அது அவனுடைய திருமண நாளாகத்தான் இருக்க முடியும். அந்த நாள் அவர் நினைக்கின்ற பொழுது இந்த திருமண PLA அலமேலு திருமண மகால் என்பது கண்டிப்பாக நினைவுக்கு வரும். நிச்சயமாக அவர்களை நான் மறுபடியும் பாராட்டுகின்றேன். இந்த மண்டபத்திற்கு PLA திருமண மகால் என்று வைத்திருக்கின்றார்கள். மிகவும் சிறப்பிற்குரியது. இவர்களுடைய வளர்ச்சி, நான் அந்த 3 எழுத்து TVS என்பது போல இவர்கள் சகோதரர்கள் 3 பேரும் எல்லா பகுதியிலும் இதே மாதிரி PLA என்ற பெயருடன் நிறுவனத்தை தொடங்கி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு மல்லாண்டு தீந்தோள் மணிவண்ணன் புகழ் போல வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருமாறு ரத்னா குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய சேர்மன் PLK பழனியப்பன் செட்டியார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த PLA அலமேலு திருமண மகால் திறப்பு விழாவிற்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், ராஜ்யசபா MP மற்றும் எல்லாத்திற்கும் மேல் PLA குடும்பத்தினுடைய
அன்புக்கினிய நண்பர் குடும்பமானது ஜி.கே. வாசன் ஐயா மற்றும் அவர்களுடைய குடும்பத்து பேர் எனக்கு சுரேஷ் ஐயாவையும் சுதாகர் சாரை மட்டும்தான் தெரியும். மற்றவங்க பேர் இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். உங்கள் எல்லோரையும் முதற்கண் இந்த திறப்பு விழாவிற்கு வந்ததற்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். உங்களுக்கு பிஎல்ஏ மற்றும் இங்கே வந்திருக்க நகரத்தார்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நிறைய சொல்லிட்டாங்க. நான் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிடுறேன். ரெண்டு மனிதருக்கு இடையில் இன்றைக்கு முக்கிய விருந்தினரான ஜி.கே. வாசன் ஐயாக்கும் இந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளர் பிஎல்ஏ சிதம்பரம் அவர்களுக்கும் பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? அவர் ரைட், அவங்க அப்பா மூலமாக தெரியுறீங்க. ரைட், ஓகே, அப்பாக்களை பழக்கம் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு கொள்கை ஒற்றுமை. அவங்க வந்து அரசியலில் நீண்ட நாளாக இருந்து வராங்க. அடுத்து மே எலெக்ஷனில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறாங்க. இது வந்து இப்போது அவர் அரசியல்லையும் சரி, பிஎல்ஏ சிதம்பரம் தொழிலையும் சரி தவறான முறையில் பணம் சேர்க்கவே இல்லைங்க. இது பெரிய ஒற்றுமை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஜி.கே. வாசன் ஐயா குடும்பத்தில் முன்னாடி பெரியவர் மூப்பனார் ஐயாவையும் பின்னாடி வாசன் ஐயா அவர்களும் குடும்பத்தோடு இவ்வளவு அட்டாச்சாக இருக்காங்க, பெரிய விசுவாசியாக இருக்காங்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து அவங்களோட கொள்கைகள் இவங்க பின்பற்றுறாங்க. அதே மாதிரி இந்த பிஎல்ஏ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க குடும்பம். அதில் இரண்டாவது மகன் பிஎல்ஏ சிதம்பரம் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர். எனக்கு கசின் பிரதரும் வேணும், கோ பிரதரும் வேணும். அவங்களுக்கு சொன்ன மாதிரி 3 மகள் மாப்பிள்ளைகள், அருமையான மாப்பிள்ளைகள், மகன் மாதிரி மாப்பிள்ளைகள். சிட்டி யூனியன் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க சிதம்பரம். நீங்கள் அதை பற்றியெல்லாம் ரொம்ப வரி பண்ண வேண்டாம். அவர் கணக்குக்காக வாங்கியிருக்கார். அதை திருப்பி கட்டுறதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகாது, முன்னாடியே கட்டி முடிச்சிடுவார். ஆனால் ஒரு வேண்டுகோள் வந்து இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து பின்னாடி இதில் நிகழ்வுகள் நடத்த போகிறீங்க, மற்றவங்களுக்காக கேட்க போகிறீங்க. இந்த மண்டபத்தினுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி சொல்லணும். உங்களுக்கு 60,000 சதுரடி கட்டியிருக்காங்க, 4 ஏக்கர் இடம். அவங்களுக்கு என்ன கணக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இதனோட மதிப்பு சுமார் 50 கோடிக்கு மேலே. அப்போது அவங்க வந்து ஒரு ரீசனபிளாக ரெண்ட் வாங்கினா தான் இது கட்டுப்படி ஆகும். நீங்கள் எல்லாம் உங்கள் நிகழ்வை சந்தோஷமாக நடத்தணும். அவங்க இதை முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது வாடகை பற்றியெல்லாம் எங்கிட்ட பேசினாங்க. அவங்க வச்சுருக்கிற வாடகை சென்னையில் இருக்கிற வாடகையில் 20% தான் இந்த மாதிரி மண்டபத்துக்கு. அதனால் யாருமே டிஸ்கவுண்ட் கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், உங்கள் ஆளுகிட்ட சொல்லலாம் மண்டபத்தை பற்றி. அந்த குறைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் நிவர்த்தி பண்ணி கேட்கலாம். பட் டிஸ்கவுண்ட் மட்டும் தயவு பண்ணி கேட்காதீங்க. கேட்டால் ரொம்ப இளகிய மனசு பட்டு கொடுத்துருவார். நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். தேங்க்யூ. யார் இல்லை, அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே பிஎல்ஏ சிதம்பரத்தினுடைய குடும்பம் ஒரு ரொம்ப அருமையான பியூட்டிஃபுல்லான குடும்பம். அதெல்லாம் வழி நடத்தி செல்கிற அவங்க மனைவியார் திரு அலமேல ஆட்சி இருக்காங்க. அவங்களுடைய ரோல் இதில் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் இதுக்கு வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து இதெல்லாம் நிறைவேற்றுறாங்க. நான் கூட என்னோடய ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், ROIன்னு சொல்லுவோம் பிஸ்னஸ் பீப்புள். இதனுடைய மதிப்பு இன்றைக்கி மதிப்புக்கோ இல்லை இவங்க வாங்கின மதிப்புக்கோ பெரிய வருமானம் இதில் வராதே அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் ஒய்ஃபும் அதை கேட்டாங்களாம். இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து இப்போ ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட இப்போ 60 வயசுக்கு மேலே நம்ம இன்னும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு பின்னாடி ஒன்று விட்டு செல்லணும், ஒரு லெஜெண்டரி ப்ராப்பர்ட்டியாக ஒன்று இருக்கணும் அப்படின்னு இதை உருவாக்கினேன்னு சொன்னார். எந்த விதமான ஒரு வருமான நோக்கத்தை இல்லாமல் அதே மாதிரி நல்ல முறையில் இதை நடத்தி செல்லணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க மாப்பிள்ளைகளும் அவங்க மகள்களும் பெரிய ரோல் இதில் பண்ணணும். அவங்க வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸை க்ரியேட் பண்ணணும். ஏற்கனவே இருந்த நகரத்தார்கள் அதிகம் இருக்கிற இந்த இதில் நான் சொல்கிறேன், நகரத்தார்கள் நிறைய பேர் வந்து இந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸை பண்ணலை. அதனால தான் நீங்கள் பண்ண ஃபைனான்ஸ் தொழிலை முத்தூட்டும் மனப்புறமை எடுத்துக்கிட்டான். நம்ம என்ன பண்ணோம், வட்டி கடை வச்சோம். வட்டி கடையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகல. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இல்லாத வட்டி கடையாக இருந்துச்சு, அவ்வளோ வட்டி கடை இருந்துச்சு. இன்றைக்கி கேரளாக்காரன் கொண்டு வந்து இங்கே ஃபுல்லாக இறக்கியிருக்கான். அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க, நம்ம போகலை. அந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸை அவங்க மாப்பிள்ளைகளுக்கும் மகள்களுக்கும் நல்லா தெரியும். இவங்க வந்து ஒரு
அதை வெல்த் கிரியேஷன் பண்ணியிருக்காங்க. பிஎல்ஏ சிதம்பரம் அவங்க வாழ்க்கையில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய வாடகை வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, ஹோட்டல்ஸ் பண்ணியிருக்காங்க, மருந்து நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பல தொழில் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்களும் கூட, ரொம்ப பெரிய உழைப்பாளி. 10 பேர்கிட்ட விசாரிப்பாங்க, அதில் பெஸ்ட்டை எடுத்துக்குவாங்க. பட் அந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸை இனிமேல் நீங்கள் கடைப்பிடிக்கலைன்னா இங்கே இருக்கிறவங்களும் சரி, இனிமேல் உருவாக போகிறவங்களும், நீங்கள் ஒரு ஆள் செய்கிறதோடு நின்று போயிடும். உங்கள் பிள்ளைங்களால் அதை செய்ய முடியாது. பிள்ளைங்க தொடர்ந்து செய்யணுன்னா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம்ஸ் இருக்கணும், ப்ராசஸ் இருக்கணும், கன்சல்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணி இதை நடத்தணும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அந்த கிளாஸில் வந்து நீங்கள் வெல்த் கிரியேஷன் பண்ணணுமா இல்லை வந்து என்டர்பிரைஸ் பண்ணணுமா, அதுதான் கேள்வி. நாங்கள் ஒரு 10 பேர் மாதம் ஒருக்கா மீட் பண்ணோம், பிஸ்னஸ் பீப்புள் கோயம்புத்தூரில். அதில் கூப்பிட்டு ஒருத்தர் பேச வச்சோம் பாம்பேலேருந்து. அவர் சொன்னார், நீங்கள் வெல்த் கிரியேட்டரா இல்லை வந்து என்டர்பிரைஸ் கிரியேட்டரா? இப்போ ஒரே ஒரு உதாரணத்தில் சொல்லி நான் முடிச்சிடுறேன். வெல்த் கிரியேஷன், நிறைய சொத்துக்கள் வச்சுருக்கோம், நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல. ஒன்றில் வாடகை வருது, ஒன்றில் காலி பண்ண மாட்டேங்கிறான், ஒருத்தரில் டேக்ஸ் பிரச்சனை, ஒருத்தரில் கேஸு, இது மாதிரி இருக்குது. அதை நல்ல முறையில் பராமரித்து வர்றவங்க ரொம்ப குறைவு. பட் என்டர்பிரைஸ்ன்னு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மில்கி மிஸ்ட்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர் பக்கத்தில் பெருந்துறையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சதீஷுங்கிறவர் 8வது தான் படிச்சிருக்காரு. அந்த எம்டி அவர் வந்து படிச்சுட்டு அவர் வந்து வீட்டில் அவர் அவங்க பால் மாடு வச்சுருக்காங்க அவங்க அப்பா. அந்த பாலை கறந்து மற்ற பாலையும் விலைக்கு வாங்கி நந்தினி டிப்போ பெங்களூருக்கு கொண்டு போய் பாலை சேர்க்கணும், அதான் அவர் வேலை. அவர் ஒழுங்காக படிப்பு வராதனால அவங்க அப்பா வேலையில் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டாரு. இவர் வேனில் போவார், அவங்க அப்பா ஓட்டுவார், போய் டெலிவரி பண்ணிவிட்டு பணம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நந்தினியில் பன்னீர் பண்ணுறதை பார்க்குறாரு. இவர் வந்து வீட்டில் பன்னீரை ட்ரை பண்ணுறாரு. பன்னீரை பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸாக டேஸ்ட்டுக்கு வரும் பொழுது பக்கத்தில் உள்ள யாரும் வாங்க தயாராக இல்லை. பேக்கரிலையும் டீ கடையிலையும் போய் கொடுத்துட்டு காசு நான் விற்றதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு விற்கிறாரு. அதிலிருந்து டெவலப் ஆனது மில்கி மிஸ்ட்டு. என்டர்பிரைஸு, பணம் கிடையாது அவங்க அப்பா அம்மாட்ட, ஐடியாஸு, அதனுடைய தொலைநோக்கு, படிப்பு ரொம்ப கிடையாது, உழைப்பு, அதெல்லாம் வச்சு பிரமாதமாக கொண்டு வந்து இப்போ ஐபிஓ வருது. எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், அந்த ஷேருக்கு பெரிய விலைக்கு போகும். வெறும் 2000 கோடி தான் அவங்க ஐபிஓ வராங்க. அவங்களுடைய மதிப்பு 18,000 கோடி இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த மில்கி மிஸ்ட்டை மாதிரி ஒரு என்டர்பிரைஸை க்ரியேட் பண்ணணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிறேன். பிஎல்ஐ சிதம்பரத்தையும் அவங்க குடும்பத்தாரும் இதை செய்வாங்கங்கிற நம்புகிறேன். வித் ஆல் த பிளெஸிங்ஸ், இங்கே வந்திருக்கவங்க எல்லோருடைய ஆசீர்வாதத்தாலையும் ஐயாவுடைய குடும்பத்தினுடைய நட்பினாலையும் இந்த மண்டபம் மேலோங்கி பல ஆண்டுகள் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்கும், பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்பதற்கு எந்த சந்தேகம் இல்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்ததாக நிறைவாக நாம் எல்லாம் இத்தனை நேரம் காத்து கொண்டிருக்கக்கூடிய உரை, உயர்ந்த இடத்தை பிடிப்பதில் இல்லை சிறப்பு, பிடித்த இடத்தை உயர்த்துவதில் தான் இருக்கிறது சிறப்பு என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தையும் தன்னுடைய கொள்கை அரசியலையும் துளியும் வலுவாது இன்று வரை சிறமேற்கொண்டு மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு GK வாசன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரியவர்களே, என் முன்னே அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரியவர்களே, பிஎல்ஏவை பொறுத்தவரையில் அவருடைய மேடையே அவர்களை பற்றி சொல்லும். மேடையை பார்த்தால் பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரியவர்கள். தஞ்சையை கல்விச்சோலையாக மாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த கல்வியாளர். பிஎல்ஏ அவர்களோடு நேர்மையோடு மிக சிறப்பாக தன்னுடைய தொழிலிலே ஈடுபாடோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள். 100% பொருத்தமான மேடை என்று நான் முதலிலே குறிப்பிட விரும்புகிறேன். என் முன்னே அமர்ந்திருப்பவர்களை பார்க்கும்போது நகரத்தார்கள் கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் என்பதிலே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதனை நிரூபிக்கும் வகையிலேயே இன்றைக்கு தஞ்சை மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நம்முடைய பிஎல்ஏ அவர்கள் இந்த மண்டபத்தை திறந்திருக்கிறார்கள்.
பல்வேறு துறையைச் சேர்ந்த மரியாதைக்குரியவர்களை என்னால் இங்கே பார்க்க முடிகிறது. மருத்துவர்களை பார்க்கிறேன், இன்ஜினியர்களை பார்க்கிறேன், அதே போல் வழக்கறிஞர்களை பார்க்கிறேன், ஆடிட்டர்களை பார்க்கிறேன், பல துறையை சார்ந்தவர்களை பார்க்கிறேன். மேலும் பிஎல்ஏ அவருடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகளை என்னால் ஒரே இடத்திலே பார்க்க முடிகிறது. அவர்கள் அத்துணை பேர் சார்பிலும் பிஎல்ஏ அவர்களது குடும்பத்திற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தஞ்சை மண்ணின் சார்பாக நன்றியையும் நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தோடனே சென்னையில் இருக்கிறோமா, கோயம்புத்தூரில் இருக்கோமா, நாமக்கல்லில் இருக்கோமா, கரூரில் இருக்கோமா, ஈரோடில் இருக்கோமான்னு தோணுது. ஏன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பகுதியில் இல்லை. இது பிஎல்ஏவுடைய திருமண மண்டபம் என்று கூறுவதா, திருமண மாளிகை என்று கூறுவதா என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே தஞ்சை மக்கள், இந்த பகுதி மக்கள், அடுத்தடுத்து இருக்கின்ற மாவட்டத்தினுடைய மக்கள் கண்ட கனவை நனவாக்குவது போல இன்றைக்கு இந்த மண்டபம் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல மண்டபங்களில் கொங்கு மண்டலத்தில் நிறைய கல்யாணங்கள் நடந்திருக்கு, அட்டன் பண்ணியிருக்கோம். அந்த மண்டபங்கள்லையும் பார்த்து பிரமித்து போயிருக்கோம். எங்கே நம்ம பகுதியில் இது போல் மண்டபம் வரப்போதான்னு. அதற்கு முத்தாய்ப்பாக நம்முடைய பிஎல்ஏ அவர்கள் இந்த மண்டபத்தை திறந்திருப்பது என்பது உண்மையிலேயே வாழ்த்துக்குரியது, பாராட்டுக்குரியது, நன்றிக்குரியது. பிஎல்ஏ அவரது குடும்பத்திற்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிஎல்ஏ அவர்களை பொறுத்தவரையில் பல முக்கியமான நல்ல தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று, சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் ஹோட்டல்ஸ். 2, உயிர் காக்கும் மருந்துகள், முக்கிய மருந்துகள், அதை பராமரித்து வைத்து எந்த நேரமும் யாருக்கும் கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். போக்குவரத்து துறைக்கான ஒரு தொழிலை நடத்துகிறார். இப்படி இந்த மாவட்டத்தினுடைய வருவாயை பெருக்கக்கூடிய நிலையிலே பிஎல்ஏ தன்னுடைய உயர்ந்த பணியை சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா மூப்பனார் குடும்பத்தை பொறுத்தவரையில் ஐயா மூப்பனார் குடும்பமும் பிஎல்ஏ குடும்பமும் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குடும்பத்தோடு குடும்பமாக பாசத்தோடு நட்பு கலர்ந்த அன்போடு பழகக்கூடியவர்கள் நம்முடைய பிஎல்ஏ அவர்கள். ஐயா ஜிகே மூப்பனார், ஜிஆர் மூப்பனார், சம்பத் மூப்பனார், ஐயா சவுந்தரராஜ மூப்பனார், ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையிலே பழகியவர் நம்முடைய பிஎல்ஏ அவர்கள். இன்றைக்கு ஐயா சந்திரசேகர் மூப்பனார் வரவில்லை என்றாலும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தொலைபேசியில் பிஎல்ஏ அவர்களோடும் பேசியிருக்கிறார் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மண்டபத்தை பொறுத்தவரையில் ஒரு பிரம்மாண்ட மண்டபம். இந்த மண்டபத்துக்கு சியூபி உதவி செய்திருக்கின்றார் என்றால் சியூபி என்றைக்குமே நல்லவர்களோடு துணை நிற்பவர்கள். அந்த வகையில் பிஎல்ஏ அவர்களோடு சியூபி துணை நிற்கின்றது என்பது ஒன்றும் புதிதல்ல. இது போன்ற சியூபியினுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும், சிறக்க வேண்டும், உயர வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய பிஎல்ஏ அவருடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் ஒரு பல்கலைக்கழகம். ஒவ்வொருவரும் ஒரு ஈடுபாட்டோடு கடின உழைப்போடு தாங்கள் செய்யக்கூடிய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் பிஎல்ஏ அவர்களால் திருப்பணியையும் இயக்கப் பணியையும் மக்கள் பணியையும் மனிதநேய பணியையும் செய்ய முடிகிறது. எனவே பிஎல்ஏ அவரது குடும்பத்திற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்து, பாராட்டு, நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிஎல்ஏ அவருடைய பணி தஞ்சை மண், புதுக்கோட்டை மண், திருச்சி மண் மேலும் தொடர வேண்டும், வளர வேண்டும், சிறக்க வேண்டும், உயர வேண்டும்.
அதற்கு ஐயா மூப்பனார் குடும்பம் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற மற்ற பாரம்பரியமிக்க குடும்பங்கள், உங்களோடு துணை நிற்கின்ற உங்களுடைய நண்பர்கள், என் முன்னே இருக்கின்ற பல்துறையை சார்ந்தவர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அத்துணை பேரும் உங்களோடு துணை நிற்போம் என்று கூறி மீண்டும் வாழ்த்து, பாராட்டு, நன்றி, வணக்கம். ஐயா அவர்களை சிறப்பு செய்ய வருமாறு PLA பழனியப்ப செட்டியார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு GKV ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. PLA பழனியப்ப செட்டியார் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய அன்பையும் வணக்கத்தையும் ஐயா அவர்களுக்கு கரவொலி வாயிலாக தெரிவிப்போம். GKV ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இது மண்டபமா மாளிகையா என்கிற அளவிற்கு அத்துணை சிறப்பாக இந்த இடத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படி இந்த கட்டிடத்தை மிக நேர்த்தியாக அழகாக இன்றைக்கு ஒரு மஹாலாக ரெசார்ட்டாக உருவாக்கி கொடுத்த பொறியியலாளர்களுக்கும் அது சார்ந்த பணியாளர்களுக்கும் சிறப்பு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் PLA நிறுவனத்திற்கு இருக்கிறது என்கிற முறையிலே எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் முத்தழகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முத்தழகன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முத்தழகன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு GKV ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த PLA அலமேலு மஹால் என்கிற இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தில் ஏற்படுத்த பணியாற்றிய ஐயா அவர்களுக்கு முத்தழகன் சார் எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். GKV ஐயா அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் முத்தழகன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். GKV சார் அவர்கள் முத்தழகன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். இந்த PLA மஹால் மற்றும் ரெசார்ட் என்கிற இந்த மிகப்பெரிய இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தினுடைய பின்புலமாக இருந்து பணியாற்றிய எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் முத்தழகன் ஐயா அவர்களுக்கு GKV ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக சைட் என்ஜினியர் செங்குட்டுவன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கட்டிடத்திற்கு பெரும் பணியாற்றிய சைட் என்ஜினியர் செங்குட்டுவன் சார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக கௌரவம் செய்யப்படுகிறது. GKV ஐயா அவர்கள் சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த PLA மஹாலினுடைய சைட் சூப்பர்வைசர் வேல்குமார் சார் அவர்களுக்கு GKV ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். சிறப்பு பெற்றவர்களுக்கும் சிறப்பு செய்தவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தை இங்கு ஏற்படுத்தி PLA மஹால் என்கிற மிக பெரும் ஒரு திருமண மண்டபத்தை இங்கே ஏற்படுத்தி இருக்கிற PLA சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்கள் சார்பாக GKV ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் அன்பையும் கரவொலி வாயிலாக தெரிவிப்போம். இந்த பெரும் மண்டபத்தினுடைய உரிமையாளர், இந்த உழைப்பிற்கு பின்னால் நிற்கக்கூடிய இந்த உரிமையாளர் PLA சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மேடையில் வீற்றிருக்கிற சான்றோர்கள் சார்பாக. நன்றி. நிறைவாக நன்றியுரை வழங்க வருமாறு அருண் கருப்பஞ்செட்டியார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றியுரை கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் ஸ்டேஜ் ஏரியில் ரொம்ப பேச மாட்டேங்க. பட் இந்த தடவை கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் இங்கே இந்த பில்டிங் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு, இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு மாமா எல்லோரும் சொன்னாங்க. மாமா இவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணாலும் இதை ஒர்க் பண்ண அவ்வளோ பேருக்கும் நான் தனியாக நன்றி சொல்லணுங்கிறக்காக தான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். கண்டிப்பாக எனக்கு ஸ்டேஜ்லலாம் ரொம்ப பேச தெரியாது. ஸோ தட்ஸ் வை வாண்டட் டு சே தேங்க்யூ டு எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே டிக்னிட்ரிஸ்ன்னு சொல்ல விரும்பல, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர், டேக்கிங் டைம் ஆஃப். டு எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும், வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க, இங்கே உங்கள் டைம் எடுத்து வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அரவிந்தன் சாருக்கு தான், ஆர்கிடெக்ட் அவர் இங்கே இந்த ப்ராஜெக்ட் எங்கள் மாமா கூட்டு காமிச்சோடனே இதை நம்ம சும்மா செய்யக்கூடாது, ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யணும், நோ காம்ப்ரமைஸ், ஹையஸ்ட் குவாலிட்டி, கொங்கு ரீஜனில் இருக்க மாதிரி செய்யணும். நீங்கள் பேசும்போது அது கரெக்டாக அதே மாதிரி சொன்னீங்க. ஸோ தட் வாஸ் அவர் ஐடியா டு டூ திஸ். ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம்.
அதர் பேக் போன் இங்கே வந்துட்டு எல்லோரும் சொன்ன மாதிரி சுப்பு சார் தான். சுப்பு சாருக்கும் அவர் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். செங்குட்டுவன் இஸ் ஆல்வேஸ் அ ஃபோன் கால் அவே. என்ன பிரச்சனைனாலும் செங்குட்டுவன் கூப்பிட்டு சொன்னால் சிரிச்சிட்டே ஃபோன் எடுத்துகிட்டு பேசுவார். ஸோ செங்குட்டுவன் வேர் எவர் யூ ஆர், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பெரிய பேக் போன், இந்த லைட்டிங் இவ்வளோ நல்லா எல்லாம் வந்திருக்க காரணம் முத்தழகன் சார் தான். அவரும் அவர் டீம் பழனி எல்லாரும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதர் பீப்புள் ஹூவ் டன் த ஃபால் சீலிங், யூனோ த ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஜனார்த்தனன் சார், கார்பெண்டர் சஞ்சய், அதுக்கப்புறம் நம்ம பெயிண்டர் டீமு, நம்ம ஐயாசாமி பிளம்பர், எல்லாரையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். யாரையும் மென்ஷன் பண்ண விட்டால் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாம் இல்லாமல் இந்த பில்டிங் கிடையாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது போக எங்கள் சப்ளையர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 வருஷமாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட பொறுமையாக இருந்து எங்களுக்கு இது எல்லாத்தையும் பொறுமையாக சப்ளை பண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டேஸ்ட்டுக்கு மாற்றி கொடுத்து பண்ணவங்க எல்லாருமே. நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ஃபியூச்சரா மூர்த்தி சார் லைட்டிங் ஃபுல்லாக அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ராகவேந்திரா கிச்சன்லேருந்து பூபதி வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ளையர்ஸும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போரிங் ஸ்பீச்சஸ், தேங்க்யூ ஸ்பீச். அது எல்லோரும் உட்காந்து கேட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வந்தது எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. தேங்க்யூ.